நமது பள்ளியில் சத்தமில்லாமல் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு நம் பள்ளி மாணவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் இந்த வகுப்பிற்கு, இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்பிற்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து வழிநடத்துகின்ற, அமெரிக்காவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அந்த பெருமக்களுக்கு நம் பள்ளியின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கிளாப் கொடுங்க. நன்றி சார். நம்ம சார் பேசுவோம் ஒரு நிமிஷம். Good morning to all. Thank you. நமக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து கலிஃபோர்னியா அப்புறம் சான் ஆண்டனியோ 2 இடத்துலேருந்து நமக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க வந்து கலிஃபோர்னியாவிலேருந்து நமக்கு பாடம் எடுக்கக்கூடியவங்க. அந்த பாடம் எடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடியவங்க நமக்கு பாடமும் எடுப்பாங்க. எண்ட் ஆஃப் த செஷன் ஒரு 15 மினிட்ஸ் வந்து அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைங்க, நம்ம உங்களை மாதிரி 10th படிக்கக்கூடிய குழந்தைங்க, அங்கே 6th படிக்கக்கூடிய குழந்தைங்க வந்து நமக்கு ஒரு கேம்ஸ் மாதிரி செட் பண்ணி சிஸ்டத்தில் அதை ஒரு செஷனாக கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் கிளாஸ் நடந்ததுன்னா அந்த கிளாஸை பற்றி அந்த கேம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேம் நடத்துனவங்கள டீன் வாலண்டியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களாவே விருப்பப்பட்டு அவங்களுடைய ஃப்ரீ டைமை விட்டுட்டு வந்து இங்கே வந்து சொல்லி தரணுங்கிறதுக்கு தாண்டி அங்கே வந்து கிளாஸ் எடுப்பாங்க. அது மாதிரி லாஸ்ட் இயர் இந்த வருஷமும் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய மிஸ் ஐஸ்வர்யா ஃப்ரம் கலிஃபோர்னியா 10th படிக்கிறாங்க. அங்கே அவங்க வந்து ப்ளீஸ் பண்ணிட்டு ஸோ இவங்க தான் நமக்கு போன தடவை கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. உங்களை மாதிரி தான் அவங்களும், ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது, 10th படிக்கிறவங்க. ஆனால் அவங்களால என்ன முடியுமோ அதை அவங்க ஓனாக செஞ்சுட்டு இங்கே வரும்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு 80 கிட்ஸுக்கு சில குடீஸு, சாக்லேட்ஸு, புக்ஸு ஏதோ டொனேட் பண்ணிட்டு அவங்களோட ஏஜுக்கு அதை அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க. இது அவங்க செய்கிற மாதிரியே கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். ஸோ அதுக்காக வேண்டி தான் அவங்கள ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்தாச்சு. ஸோ அவங்க தே வில் ஷேர் ஹர் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க. அவ்வளோதான். இங்கிலீஷ் ப்ரோக்ராம் வச்சிருக்கிறது எல்லாமே டீன் வாலண்டியர்ஸ் அண்ட் அடல்ட் வாலண்டியர்ஸ் எல்லாருமே எல்லாருக்கும் இங்கிலீஷ் எப்படி பேசுறது, இம்ப்ரூவ் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பண்ணுறது. ஆனால் இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபுல்லாக படிக்கிறது மாதிரி இருக்காது. நிறைய கேம்ஸு அந்த மாதிரி ஃபன்னாக இருக்க மாதிரி இருக்கும். எல்லாரும் பேசி பழகிறதுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு. யா நான் வந்து ஐஸ்வர்யோட அப்பா. இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் வந்து பண்ணுறது வந்து நீங்கள் அந்த கலந்துக்கிற பசங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பேசுறது கற்றுக்கிற மாதிரி யூஎஸில் இருக்கிற தமிழ் பசங்களுக்கு தமிழ்நாட்டோட ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி அந்த தமிழில் பேசி இந்த தமிழ் கலாச்சாரத்தை கற்றுக்கிறதுக்கும் ஒரு பயனுள்ளதாகவும் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் வந்து நாளைக்கு மிட் டேர்ம்ல சொல்கிறாங்க. ஸோ படிக்கிறது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதை விட்டுறாதீங்க, நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. அப்புறம் இங்கிலீஷ்ன்றது வந்து ஒரு மொழி தான். அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லாங்குவேஜ், லிங்க் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழ் கூட இங்கிலீஷையும் சேர்ந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 200 கண்ட்ரிஸ் இருக்கு, 200 நாடுகள் இருக்கு இந்தியாவில், உலகத்தில். அதில் நிறைய கண்ட்ரியில் இங்கிலீஷ் பேசுவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளிநாட்டிலையும் வாய்ப்பு நிறைய வர்றதுக்கு இங்கிலீஷ் இருக்கு. ஸோ இங்கிலீஷும் கற்றுக்குங்க, பட் முக்கியமாக நல்லா படிங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இன்னைக்கு நாங்கள் இந்த கிளாஸை இங்கேருந்து பார்த்தோம். இது வந்து ஒரு ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ். இங்கே இருக்க பசங்க வந்து ரொம்பவே நல்லா பேசுறாங்க. நிறைய பேருக்கு தயக்கம் இருக்கு, பட் ஆனால் அவங்களுக்கு நல்லா தெரியுது, யோசிக்கிறாங்க சொல்றதுக்கு. மெதுவாக பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க, நான் மைக்கில் சொல்லி யோசிக்கிறாங்க. பட் ஆனால் அந்த தயக்கத்தை விட்டுட்டு நீங்க நல்லா கான்ஃபிடென்ட்டா சொல்லணும். கத்துக்கிறது நிறைய, தெரியாததை கேட்டாலும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பயப்படாதீங்க, தைரியமா இது பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு யாருனால முடியுதோ இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க. இது வந்து
இதுதான் உங்களுக்கு தனியா உங்களை தூக்கி காட்டுங்கிறது கிடையாது. நீங்க என்ன பண்றீங்களோ அதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல பண்றது இல்லை. ஸோ இது அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப, அங்க இருக்கவங்களுக்கு வந்து தமிழ் புரியும், ஆனா பேசுறதுக்கு நிறைய பேருக்கு வராது. ஸோ அவங்களுக்கு இது வந்து தமிழ் பேச ஹெல்ப் பண்ணுது, உங்களுக்கு இங்கிலீஷ் பேச ஹெல்ப் பண்ணுது. ஸோ அவளையுமே இங்க காலையில வரப்ப பேசுறது ரொம்ப ஒரு மாதிரி தயக்கமா இருந்தா பேசுறதுக்கு எப்படிங்கிறது. ஸோ நீங்க யாருமே தயக்கம் இல்லாம நல்லா பேசணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும். இவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்க இந்த ஸ்கூலுக்கும் டீச்சர்ஸ்க்கும் எங்களோட வாழ்த்துக்கள். இந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இவ்வளோ டெய்லி அடிஷ்னல் 1 hour இது பண்ணி கிளாஸ்ல ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்றது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ ரியலி அப்ரிஷியேட் தி திங்ஸ் யூ டு ஹியர். தேங்க்யூ.